இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கூட ஆகலை. ஸோ 2 விதமான மனோநிலையை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒன்று, அவர் கீழே இருக்கிற வந்து ரொம்ப அபிமானிகள், இல்லை வந்து பயங்கர ரசிகர்கள் வந்து ஒரு கண்ணை கழட்டிட்டாரு, கோட்டு மாட்டிட்டாரு, வந்து உட்காந்துட்டாரு, பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, என்ன பெல்ட் போடுறாரு, இப்படியே பேசி 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 அவர் வந்து ஓவராக வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போய் ஒரு நார்மலான ஒரு ஆளாகவே பார்க்க விடாமல் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தியா இவங்க செத்து போயிட்டான், அவங்க கொலை பண்ணிட்டான், இந்த பொண்டாட்டி ஓடி போயிட்டான், விட்டா வீட்டு குழால தண்ணி வரல, அதுக்கு விஜய் தான் காரணன்ற அளவுக்கு இங்கே வந்து டிஎம்கே ஃபுல்லாக வந்து மீடியாக்களை செட் பண்ணி யூடியூப்பில் போட்டு தாக்குன்னு தாக்குது. விஜய்னு ஒரு கல்ட்டு ஃபிகர் அதை யூஸ் பண்ணி வந்துட்டார். இனிமேல் அவர் எப்படி வந்தார் அதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட இனி போகும் காலங்களில் என்ன பண்ண போகிறாருன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் அவர் பிரதமரை சந்தித்தது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக பார்க்க போகிறது. ஏன்னா 10 நிமிஷத்தில் என்ன பேச முடியும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்குலாம் 10 நிமிஷத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு 5 கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. அதில் வந்து அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து, அதுமாதிரி இராணுவ தளவாடங்கள் இங்கே ஆரம்பிக்கிறது. மெயினாக கர்நாடகாவில் வந்து மேகதாதுனை கட்டக்கூடாது, அதை வந்து பூமி பூஜை போடுறதுக்கு சிவகுமார் மும்முரமாக இருக்காரு. அதை எடுத்து கடிதம் கொடுத்துருக்காரு. ஒரு எலெக்ஷன் கை மாறினாலே அது ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதையும் வந்து சரி பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேலும் மேலே வளர்கிறதுக்கான விஷயங்களை விஜய் அவர்கள் முன்னெடுக்கணும்.